மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம். ஒவ்வொரு ராசியாக கோச்சார குரு பேச்சை பற்றி சொல்ல வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டுக்கொண்டதால் நான் என்னுடைய முயற்சியாக இந்த யூடியூப் வாயிலாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவே அந்த வீட்டில் இருப்பதால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். குரு இருக்க கோடி நன்மை இல்லை, குரு பார்க்க கோடி நன்மை என்பதுதான் வாக்காகும். ஆக குரு தான் இருக்கும் வீட்டிற்கு நல்லது செய்யும் என்று சொல்ல முடியாது. ஒரு விதமான சோம்பேறித்தனமும் ஒரு சோம்பலாக இருப்பதும், எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி காணாமல் இருப்பதும், அப்படியே ஓய்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் மனசோர்வும் அதிகமாக உள்ள காலகட்டம் இது. ஏற்கனவே மிதுன லக்னக்காரர்களுக்கு யாராவது ஒருவர் உங்களை தூக்கிவிட வேண்டும் அல்லது உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கும். நீங்களாக வடவடவென்று செய்வதை விட உங்களுக்கு யாராவது ஒருவர் கைடன்ஸ் அல்லது யாராவது ஒரு ஆலோசகர் இருந்தால் மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் அது முக்கியமாக தேவைப்படுகிறது. அடுத்தது, மிதுன லக்னக்காரர்கள் ஒரு இனம் புரியாத மனசோர்வு உண்டாவதால் அதை தவிர்த்து வெளியில் வந்து உற்சாகமாக இருப்பதற்கு என்னென்ன வழிகளோ அவைகளை செய்வது நல்லது. கோச்சார ரீதியான குரு மிதுனத்தில் இருப்பது ஒரு விதமான கேந்திராதிபத்திய தோஷம் என்னும் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஏற்படுகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு கோச்சார குரு பார்வையிடமான 7ஆம் இடம் 10ஆம் இடம் கடுமையான பாதிப்பு உள்ளாகிறது என்றே சொல்ல வேண்டும். அதை தவிர்த்து உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும் குரு துலாம், தனுசு, கும்பம் ஆகிய வீடுகளை பார்ப்பது 5, 7, 9 வீடுகளாகும். ஆக வெளியூருக்கு செல்லும் அன்பர்கள் இதை பற்றி நிறைய யோசித்து போய்விட்டு வந்து விடலாம், வெளியூருக்கு போகலாம். ஆனால் தொழிலில் இருக்கும் அன்பர்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவசரப்பட்டு மேலாளர் ஏதோ சொன்னார், நான் இப்படித்தான் செய்வேன் என்று ஒரு அவசர கதியில் முடிவெடுக்காதீர்கள். தகுந்த ஆலோசனை யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது நல்ல குருமார்களோ ஜோதிடர்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையோ கேட்டு செய்வது நல்லது. அவசர கதியில் தொழிலை விட்டு வந்தால் அடுத்த தொழில் கெடுப்பதற்கு மிகுந்த காலம் ஆகிவிடும் என்ற எச்சரிக்கை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. கட்டாயமாக கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கினால் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும். இதுவும் எச்சரிக்கை தான். யாராவது உங்களை நிறைய பணம் தருகிறேன், இப்படி ஆகிவிடலாம் அப்படி ஆகிவிடலாம் என்றால் 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் உங்களை இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி வாங்கிக் கொள்ள சொல்லும். ஆனால் அவற்றை காலம் முழுக்க திருப்பி கொடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுவதும் சாத்தியக்கூறாக இருக்கிறது. ஆகவே தொழிலுக்காகவோ எந்த விஷயத்திற்காகவோ நீங்கள் இந்த குரு பேச்சின் போது கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. முடிந்த அளவு குறைந்தபட்சமாக அடுத்த 6 மாதத்திற்கு
இந்த செயலை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். திருமணம் என்பதும் திருமணத்திற்காக பார்ப்பதும் குழந்தையை பெற்றுக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் மிக சாத்தியக்கூறாகிறது. குரு 5, 7, 9 வீடுகளை பார்ப்பதால் குரு பலன் வந்துவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணம் நடைபெறாமல் தட்டி போகும் என் அன்பர்களுக்கு திருமணமும் நடைபெற ஏதுவாக இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கட்டாயமாக திருமணத்தை முடித்து கொள்வது நல்லது. அதற்காக கடன் வாங்காமலும் பார்த்து உங்களை மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் உங்களை திருமணம் போன்ற விஷயங்களிலோ மற்ற விஷயங்களிலோ கடன் வாங்க வைத்து விட்டால் உங்களுக்கு திருப்பி கொடுப்பது கஷ்டமாக இருக்கும். இவையெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த பலன்களை படித்து வைத்து கொண்டு மிக ஜாக்கிரதையாக குரு பயிற்சியில் உங்களை நீங்களே வழிநடத்தி செல்வது மிக நல்லதாக இருக்கும். ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளுங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சிகளை பெறுவதற்கு எல்லா வழிகளும் உண்டு. நன்றி, வணக்கம்.